அண்மை செய்தி வெளியாக இருக்கிறது. திருவண்ணாமலை அருகே நர்சிங் கல்லூரி மாணவிகளை குறைந்த சம்பளத்தில் வேலை செய்ய வலியுறுத்திய கல்லூரி நிர்வாகத்தை கண்டித்து போராட்டம் நடைபெற்றுக் கொண்டிருப்பதை தற்போது நாம் அண்மை செய்திகளாக பார்த்து கொண்டிருக்கிறோம். சான்றிதழ் வழங்காமல் அலைகழிப்பதாக கல்லூரி நிர்வாகம் மீது 60க்கும் மேற்பட்டவர்கள் அங்கே போராட்டத்தில் நர்சிங் கல்லூரி மாணவிகள் குற்றம் சுமத்தி அங்கே போராட்டத்தில் இறங்கியிருக்கிறார்கள். சான்றிதழ் வழங்காமல் அலைகழிக்கப்படுவதாகவும் குற்றச்சாட்டை சொல்லியிருக்கிறார்கள். சான்றிதழ் வழங்கினால் மட்டுமே கலைந்து செல்வோம் என்கிற செய்தியும் சொல்லியிருக்கிறார்கள். திருவண்ணாமலை அருகே நர்சிங் கல்லூரி மாணவிகளை குறைந்த சம்பளத்தில் வேலை செய்ய வலியுறுத்திய கல்லூரி நிர்வாகத்தை கண்டித்து அங்கே போராட்டம் நடைபெற்றுக் கொண்டிருப்பதை தற்போது நாம் அண்மை செய்திகளாக பார்த்து கொண்டிருக்கிறோம். அண்மை செய்தி வெளியாக இருக்கிறது. திருவண்ணாமலை அருகே நர்சிங் கல்லூரி மாணவிகளை குறைந்த சம்பளத்தில் வேலை செய்ய வலியுறுத்திய கல்லூரி நிர்வாகத்தை கண்டித்து அங்கே போராட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை தெரிவிக்கிறார் நமது திருவண்ணாமலை செய்தியாளர் விஜயகுமார். கல்லூரி மாணவிகளை குறைந்த சம்பளத்தில் வேலைக்கு அமர்த்தி சான்றிதழ் வழங்காமல் இருப்பதாக சொல்லப்படுகிறது. கூடுதல் விவரங்களை பதிவிடுங்கள். வணக்கம் சண்முகங்கள். நிச்சயமாக திருவண்ணாமலை அடுத்த தென்மாத்தூர் கிராமத்தில் பொதுப்பணி மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் வேலுவின் மனைவி சங்கரி வேலுவிற்கு சொந்தமான அருணை நர்சிங் கல்லூரி செயல்பட்டு வருகிறது. அத்துடன் அருணை மருத்துவக் கல்லூரி, அருணை பொறியியல் கல்லூரி, கம்பன் மகளிர் கல்லூரி, கரண் கல்லூரி, ஜீவாவெளி மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி, குமரன் பாலிடெக்னிக் உள்ளிட்ட பல்வேறு கல்வி நிறுவனங்கள் செயல்பட்டு வருகிறது. இந்த கல்லூரிகளில் பல்லாயிரக்கணக்கான மாணவ மாணவிகள் எல்கேஜி முதல் பட்டப்படிப்பு வரை பயின்று வருகின்றன. இந்நிலையில் அருணை நர்சிங் கல்லூரி பட்டப்படிப்பு முடித்துவிட்டு டிகிரி முடித்ததற்கான கோர்ஸ் கம்ப்ளீஷன் சர்டிபிகேட் கல்லூரி நிர்வாகம் வழங்க மறுப்பதாக கூறி 60க்கும் மேற்பட்ட நர்சிங் படித்த மாணவிகள் தங்கள் பெற்றோருடன் கல்லூரியை முற்றுகையிட்டு கல்லூரி நிர்வாகத்தினரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு வருவதால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. ஏற்கனவே கோர்ஸ் கம்ப்ளீஷன் சர்டிபிகேட் கேட்டபோது வாரக்கணக்கில் ஈத்தடித்து கல்லூரி நிர்வாகம் பின்னர் தங்களது பெற்றோரை அழைத்து வரும்படி கூறியுள்ளனர். பின்னர் இன்று தங்கள் பெற்றோருடன் வந்து கோர்ஸ் கம்ப்ளீஷன் சர்டிபிகேட் கேட்ட நிலையில் அனைத்து சான்றிதழ்களும் HR டிபார்ட்மெண்ட்டுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. நீங்கள் அங்கு சென்று முறையிடுங்கள் என்று கல்லூரி நிர்வாகத்தின் சார்பில் கூறுவதால் மாணவிகள் ஆத்திரமடைந்து வாக்குவாதத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். நாங்கள் கல்லூரியில் தான் படித்தோம், நாங்கள் ஏன் எங்கள் சான்றிதழை பெறுவதற்கு HR டிபார்ட்மெண்ட்டுக்கு செல்ல வேண்டும்? கல்லூரி கட்டணம் ஒரு நாள் செலுத்தவில்லை என்றாலும் எங்களது கல்லூரியில் பாடத்தை கவனிக்க அனுமதிக்க மாட்டார்கள். எங்கள் பெற்றோர்கள் வந்தால் கூட ஒருபோதும் அனுமதிக்காத இவர்கள் கல்லூரி கட்டணம் செலுத்துவதற்கு மட்டுமே அனுமதிப்பார்கள். அப்படிப்பட்ட நிலையில் இப்போது எங்கள் பெற்றோரை அவர்கள் ஏன் அழைக்க வேண்டும்? நாங்கள் HR டிபார்ட்மெண்ட் சென்று கேட்க வேண்டிய அவசியம் எங்களுக்கு இல்லை. நாங்கள் கல்லூரி நிர்வாகத்தை தான் கேட்போம் என்று மிகுந்த ஆக்ரோஷத்துடன் பொங்கி எழுந்த கல்லூரி மாணவிகள் கல்லூரி நிர்வாகத்திடம் பெற்றோர்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். தங்களுக்கு சான்றிதழ் வழங்கினால் மட்டுமே இந்த கல்லூரி வளாகத்தை விட்டு வெளியேறுவோம், இல்லாத பட்சத்தில் நாங்கள் இந்த கல்லூரி வளாகத்திலே இரவு முழுவதும் கூட இங்கே தங்கி இருந்து நாங்கள் போராட்டத்தில் ஈடுபடுவோம் என்று மாணவிகள் வெகுண்டு எழுந்து ஆக்ரோஷத்துடன் ஆவேசமாக தெரிவித்து வருகின்றனர். மற்ற கல்லூரிகளில் தங்களுடன் படித்து முடித்த மாணவிகள் அனைத்து சான்றிதழ்களையும் பெற்றுவிட்டு நிலையில் அருணை நர்சிங் கல்லூரியில் கோர்ஸ் கம்ப்ளீஷன் சர்டிபிகேட் வழங்க மறுப்பது அராஜக போக்கு என்று மாணவிகள் குற்றம் சாட்டி வருகின்றனர். அருணை மருத்துவக் கல்லூரியில் எங்களை கட்டாயப்படுத்தி குறைந்த சம்பளத்தில் பணியாற்ற வேண்டும் என்று நிர்பந்தம் செய்வது எந்த விதத்திலும் நியாயம். எங்களுக்கு உரிமை, எங்கள் தேவைக்கு ஏற்ப நாங்கள் எங்கு வேண்டுமானாலும் சென்று பணியாற்றுவோம். அதற்கு இந்த கல்லூரி நிர்வாகம் தடை போடும் வகையில் எங்களுடைய சான்றிதழை வழங்க மறுப்பது சட்டத்துக்கு புறம்பானது. எனவே நாங்கள் எம்ஜிஆர் பல்கலைக்கழகத்திடம் இந்த சம்பந்தமாக புகார் அளித்து முறையிட உள்ளோம் என்றும் மாணவிகள் தெரிவித்தனர். கூடுதல் விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி விஜயகுமார். நான் வந்து லாக்டவுன்ல தான் நாங்க 2021ல இருந்து எங்களோட அட்மிஷன் ஸ்டார்ட். பட் ஸ்டில் நாங்க 2026ல தான் ஃபினிஷ் பண்ணிட்டு போனோம். இவங்க என்னன்னா 3 years 10 months தான் நாங்க படிச்சிருக்கோம் சொல்றாங்க. இது எந்த விதத்துல பாசிபிள்னு எங்களுக்கு தெரியாது. ஆனா நீங்க கால்குலேட் பண்ணி பாருங்க, உங்களோட இது பார்த்தாலும் நாங்க 2021ல இருந்து 2026 வரைக்கும் முடிச்சிருக்கோம். வித் நர்சிங் ஸ்டூடெண்டா ஒரு லீவ் கூட அவ்வளவு சீக்கிரத்துல வாங்கிட முடியாது சார். எல்லா லீவுமே கஷ்டப்பட்டு தான் வாங்கியிருக்கோம். ஆனா அவ்வளவு அவங்க சொல்ற மாதிரி 2 months கிட்ட நாங்க லீவ் எடுக்கல. எப்படி அவங்க டிலே பண்றாங்கன்னு எங்களுக்கு தெரியல. எதுக்கு இருந்தாலும் காம்பன்சேஷன் போட்டு அந்த டியூட்டியுமே ஃபில் பண்ணிடுவாங்க. எல்லாருக்குமே அப்படிதான் பண்ணிருக்காங்க. 37 ஸ்டூடெண்ட்ஸ் இப்ப மேனேஜ்மெண்ட் ஸ்டூடெண்ட் எங்களை ஹோல்ட் பண்ணி ஒர்க் பண்ண சொல்றாங்க. எங்களுக்கு அதுக்கு நீட் இல்ல. எங்களுக்கு வில்லிங், நாங்க எங்க வேணாலுமே போய் ஒர்க் பண்ணலாம். இவங்க யார் சார் எங்களை இப்படி சொல்றதுக்கு? இவங்க கோர்ஸ் கம்ப்ளீஷன் சர்டிபிகேட் தர மாட்டேன்றாங்க. எது எடுத்தாலும் இன்கம்ப்ளீட்டா இருக்கு, உங்களோட கோர்ஸ் வந்து கம்ப்ளீட் ஆகலன்றாங்க. எங்களுக்கு இது ஒண்ணுமே புரியல சார். நாங்க கேட்டா அவங்க மேனேஜ்மெண்ட் கொடுத்துருக்கான்றாங்க.
மேனேஜ்மெண்ட் கிட்ட ஏன் சார் இவங்க கொடுக்கணும்? அவங்க ஹெச்ஆர் போய் கேளுங்கன்றாங்க. ஹெச்ஆருக்கும் எங்களுக்கு சம்மந்தம் இல்ல சார். நாங்க காலேஜ்ல தான் எல்லா சர்டிபிகேட்ஸுமே கொடுத்தோம். அவங்க தான் எங்களுக்கு எல்லாமே கொடுக்கணுமே. ஆனா அவங்க என்னடா போயிட்டு ஹெச்ஆர் கேளுங்கன்றாங்க. எங்களுக்கு அவங்கள்ட்ட போறதுக்கு நீடு இல்ல சார். எல்லா சர்டிபிகேட் நாங்க இவங்க கிட்ட தான் கொடுத்தோம். இவங்க கிட்ட நாங்க கேட்போமே. எங்களுக்கு வந்து எந்த நீடுமே இல்ல. நாங்க அவங்க கிட்ட போய் நிக்கணும்னு சொல்லிட்டு அவங்க 3 இயர்ஸ் போறது எங்களால ஏத்துக்கவே முடியாது சார். எங்களுக்கு இன்னைக்கே சர்டிபிகேட் வரணும். எங்களுக்கு எல்லா சர்டிபிகேட்டுமே வரணும். 6500 சர்டிபிகேட்ஸ்க்கு எல்லாத்துக்குமே போஸ்ட் கம்ப்ளிகேஷன் ப்ரொவிஷனலுக்கு எல்லாத்துக்குமே சர்டிபிகேட் காசு கொடுத்தது நாங்க சார். ஹெச்ஆர் கொடுத்தாங்க. அவங்க கிட்ட எடுத்துட்டு போய் கொடுத்துருக்காங்க சார். இது நாங்க எத்தனை தடவை நாங்க வீட்டுக்கு போனதுல இருந்து கேட்டுல இருக்கோம். இன்ன வரைக்கும் எங்களுக்கு ப்ராப்பர் ரெஸ்பான்ஸ் இல்ல. நாங்க அருணை காலேஜ்ல 4 இயர்ஸா வந்து பிஎஸ்சி நர்சிங் பண்ணிட்டு இருக்கோம் சார். இங்க வந்து சரௌண்டிங்ல இருக்கிற காலேஜஸ் 3 காலேஜஸ்மே வந்து கோர்ஸ் கம்ப்ளீஷன் சர்டிபிகேட் வந்து கொடுத்து முடிச்சாச்சு சார். எங்களுக்கு வந்து 10 டேஸ்க்கு முன்னாடி ரெடி ஆயிடுச்சு, வந்து வாங்கிட்டு போங்கன்னு சொன்னாங்க. இப்ப வந்து ஹெச்ஆர் டிபார்ட்மெண்ட்ல இருந்து மேனேஜ்மெண்ட்ல இருந்து பிரஷர் கொடுக்கறதால அவங்க ஹெச்ஆர் இப்ப எங்க பேரண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு வந்து 37 மெம்பர்ஸ் வந்து இப்ப வேக்கன்ட் ஸ்டாஃப்ஸ் இல்ல. அதுக்காக வந்து இப்ப எங்க சர்டிபிகேட் வேணும்ட்டே ஹோல்ட் பண்ணி நியர்பைல இருக்கிற டிவிஎம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பிரேக் பண்ணி வச்சு அவங்களா ஒரு நேம் லிஸ்ட் வந்து உருவாக்கி இவங்களுக்கு வந்து கோர்ஸ் கம்ப்ளீஷன் ஆகல, கோர்ஸ் கம்ப்ளீஷன் ஆகாதவங்க வந்து இப்ப வந்து 2 மந்த் வந்து ஏஎம்சில வந்து ஒர்க் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. கோர்ஸ் கம்ப்ளீஷன் ஆகலன்னா எங்களால வந்து எம்ஜிஆர் யூனிவர்சிட்டியில அக்செப்ட் பண்ணிருக்க முடியாது சார். நாங்க எக்ஸாமே எழுதிருக்க முடியாது. எப்படி சார் அக்செப்ட் பண்ணிருப்பாங்க? கோர்ஸ் கம்ப்ளீஷன் ஆகாம நாங்க எப்படி எக்ஸாம் எழுதிருப்போம்? எங்களுக்கு எப்படி ரிசல்ட் வந்திருக்கும்? நாங்க எப்படி பாஸ் ஆயிருப்போம் ஃபர்ஸ்ட்? அது கேட்கறதுக்கு நீங்க ஏதாவது ஹெச்ஆர் கிட்ட போய் பேசிங்கன்னு சொல்றாங்க. இப்ப வந்து கோர்ஸ் கம்ப்ளீஷன் ஆகலன்னு சொல்றாங்க. நாங்க கிட்டத்தட்ட 5 இயர்ஸ் கிட்ட நாங்க படிச்சிருக்கோம் சார். அது ஒரு பிஎஸ்சி நர்சிங்கோட கோர்ஸோட வேல்யூ 4 இயர்ஸ் தான். நாங்க ஃபர்ஸ்ட் இயர்ஸ் 1.5 இயர்ஸ் வரைக்கும் படிச்சிருக்கோம். அது எப்படி உங்க கோர்ஸ் கம்ப்ளீஷன் ஆகலன்னு சொல்லலாம்?